Hello guys, welcome to Padviksha. So நம்ம லாஸ்ட்டில் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா we have seen the equilibrium types of equilibrium பார்த்தோம் and இன்கமோட கான்செப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோட மெத்தட்ஸ், ஃபேக்ட்ஸ், தியரிஸ், லாஸ். ஸோ இந்த டாபிக் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸோட மெத்தட்ஸ் இதெல்லாம் என்ன, ஃபேக்ட்ஸ், லாஸ் எல்லாம் என்னென்னு. அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸில் we have two methods. One is deduction and another one is induction. ஸோ இந்த deduction, inductionனா என்னங்கிறத பார்க்கலாம். Like any other science, economics also has its laws or generalizations. These laws govern the activities in the various divisions of economics such as consumption, production, exchange and distribution. The logical process of arriving at a law or a generalization in a science, it is called its method. So basically நான் இதுக்கு மீனிங் சொல்லணும்னா எக்கனாமிக்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் எனி அதர் அனலைசேஷன் நம்ம பண்ணுறோம், நம்ம எக்கானமிக்காக, நம்ம ஹியூமன்ஸ்க்காக, ஆர் நம்ம நம்மளோட டே டு டே லைஃப்காக எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் we need to have some conclusions or any other methods. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு அனலைசிஸ் பண்ணுறோம், ஒரு அனலைசேஷன் பண்ணுறோன்னா ஓகே இப்போ ஏன் மணி இன்க்ரீஸ் ஆச்சு, நம்ம பார்த்தபடி நார்மேட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் படி இப்போது அந்த மணி ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்துட்டு அந்த அனலைசேஷன்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் இயர் இது பார்த்துட்டு என்ன ரீசனுன்னு கண்டுபிடிச்சிட்டு we will come to a conclusion. ஸோ அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம் இல்லையா, அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு நம்ம சேருவோம். அந்த கன்க்ளூஷன்ஸ் நம்ம டிரைவ் பண்ணுறதும் இல்லை இந்த லா தான் இதை பற்றி இந்த விஷயத்தை பற்றி நான் கற்றுக்கிட்டது இந்த லா வச்சுன்னு நம்ம டிரைவ் பண்ணுறது ஒரு ஜென்ரலைசேஷனான டாபிக். இப்போ எக்கனாமிக்ஸ்னால் இட் இஸ் ரிலேட்டட் டு மணி ரிலேட்டட் திங்ஸ், இட் இஸ் ரிலேட்டட் டு எக்கானமிங்கிற நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிய வரதுக்கு ரீசனே இந்த லா, இந்த ஜென்ரல் டாபிக்ஸ்னால்தான். இந்த மாதிரி நம்ம ஒரு லா கண்டுபிடிக்கிறோம், ஒரு ஜென்ரல் டாபிக் எடுக்கிறோம்னாலே அதுக்கு பேர் தான் மெத்தட். ஸோ அந்த மெத்தடில் தான் we have deductive method and inductive method. ஸோ டிடக்டிவ் மெத்தட், இண்டக்டிவ் மெத்தட்னா என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். டிடக்டிவ் மெத்தட்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் I'll read and I'll tell you the meaning. It is also named as analytical or abstract method. It consists in deriving conclusions from general truths. It takes few general principles and applies them to draw conclusions. The classical and neoclassical school of economics, notably Ricardo Senior, J.S. Mill, Malthus, Marshall, Pigou, applied the deductive method in their economic investigations. Deductive method na enna giving some conclusions from the general truth. டிடக்ஷன்னா என்ன, ஒரு விஷயத்துலேருந்து கம்மி ஆகி வர்றது. ஸோ ஜென்ரல் ட்ரூத் இருக்கும், அதிலிருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த கன்க்ளூஷன் வர்றது, ஒரு கன்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வர்றது தான் இந்த டிடக்டிவ். ஸோ இந்த டிடக்டிவ் திங்ஸ்க்கு I'll tell you the basic common examples. இப்போ இதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா I'll just tell you the general information. ஜென்ரல் ட்ரூத் நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன், அதுலேருந்து நம்ம கன்க்ளூஷன் பண்ணலாம். ஸோ all my family members use money. John is a member of my family. All my family members use money. John is a member of my family. ஸோ நம்மளுக்கோட ஜென்ரல் ட்ரூத் தெரிஞ்சு போச்சு. இதிலேருந்து கன்க்ளூஷன் I'm drawing some conclusionனா நான் என்ன சொல்லுவேன், ஜான் யூசஸ் மணி சொல்லுவேன். ஏன்னா ஜான் இஸ் அ மெம்பர் ஆஃப் அ ஃபேமிலி. ஸோ கன்க்ளூஷனாக நான் சொல்லும்போது ஜான் யூசஸ் மணி. ஸோ ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் யூசஸ் மணி, ஜென்ரல் ட்ரூத் அது. அதிலேருந்து நான் ஸ்பெசிஃபிக், ஸோ ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன்ஸ்க்கு வரும்போது தட் கெட்ஸ் ரெடியூஸ்டு. அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் டிடக்டிவ் மெத்தட். ஸோ ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ்லேருந்து நான் ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன்ஸ்க்கு வருவேன். அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன்ஸ்க்கு வரும்போது I'll just take the things that are useful for me. எந்தெந்த திங்ஸ் எனக்கு தேவையோ அதை எடுத்துப்பேன். ஸோ ஜான் யூசஸ் மணிங்கிறத நான் எடுப்பேன். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதோட ஸ்டெப்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் 1,
The analyst must have a clear and precise idea of the problem to be inquired into. ஸோ இப்போ நான் இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறேன்னா அந்த விஷயத்தை பற்றின இப்போ ப்ரிசைஸ் ஐடியாவும் அண்ட் அந்த ப்ராப்ளம் பற்றின இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். Next, the analyst clearly defines the technical terms used in the analysis. Further assumptions of the theory are to be precise. So, நான் என்ன அனலைஸ் பண்ண போகிறேன், அதில் என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஸோ எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேனோ அதுக்கான மீனிங்கை நான் கொடுத்துடணும். Next, deduce hypothesis from the assumptions taken. So, நான் என்னென்ன அசம்ஷன்ஸ் எடுத்திருக்கேன், நான் இப்போ அசம்ஷன் எடுத்திருக்கேன்னா ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸஸ் மணி அண்ட் ஜான் இஸ் அ ஃபேமிலி மெம்பர். இந்த ஜென்ரலான விஷயத்துலேருந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு என்ன தேவையோ ஜான் யூஸஸ் மணின்னு டெடியூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹைப்போதிசிஸ் ஷுட் பி வெரிஃபைடு த்ரூ டைரக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் த ரியல் வேர்ல்ட் அண்ட் த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். எக்ஸாம்பிள், தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் அ டிமாண்டட் ஆஃப் அ குட், குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ குட். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைப்போதிசிஸ் நம்ம ஒரு விஷயம் கன்க்ளூஷன் பண்ணி அந்த விஷயத்துக்கு நம்ம அனலைஸ் பண்ணி வரும்போது அதை வந்து ரியல் வேர்ல்டில் வெரிஃபை பண்ணியிருந்துருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அந்த மாதிரி வெரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரைஸையும் டிமாண்டும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு அது டிமாண்ட், நான் அந்த பொருள் வாங்கிறதுக்கான டிமாண்ட் எதனால்னா ப்ரைஸ்னால். ஸோ தீஸ் டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே தெரியாது, பட் அதுக்கு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணால் அதுக்கு பேர் டிடெக்டிவ் மெத்தட். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு டிடெக்டிவ் மெத்தட்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன்ஸ்க்கு நான் கொண்டு போகிறேன்னா அதுதான் வந்து டிடெக்டிவ் மெத்தட். த ஆப்போசிட் டு டிடெக்டிவ் மெத்தட் தான் இண்டக்டிவ். ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன்ஸ் இருக்குது, அதிலேருந்து நான் ஜென்ரல் கன்க்ளூஷனுக்கு வரேன். இது டிடெக்டிவ்னா ஐ எம் ஜஸ்ட் டிடியூசிங் அண்ட் கம்மிங் டு அ ஸ்பெசிஃபிக். இது ஐ எம் இன்டியூசிங் அண்ட் கம்மிங் டு அ ஜென்ரல். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். Inductive method, also called empirical method, is adopted by the historical school of economists. It involves the process of reasoning from particular facts to general principle. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்டிகுலரான உண்மைகள்லேருந்து ஜென்ரல் பிரின்சிபல் கொண்டு வருது. எக்கனாமிக் ஜென்ரலைசேஷன்ஸ் ஆர் derived in this method on the basis of experimentation, observations and statistical method. இந்த 3 மெத்தட் வச்சு தான் நம்ம அந்த மாதிரி ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ்க்கு வரணும். இதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஐ ஹாவ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ். என்கிட்ட 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ்க்கு நான் வரேன். ஸோ என்ன அதுனா, மை மதர் யூசஸ் மணி, மை ஃபாதர் யூசஸ் மணி, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் மை பிரதர் யூசஸ் மணி அண்ட் ஃபோர்த் ஒன் மை சிஸ்டர் யூசஸ் மணி. ஸோ இந்த மதர், ஃபாதர், பிரதர் அண்ட் சிஸ்டர் இது எல்லாமே சம்மந்தப்பட்டது ஒரு ஃபேமிலிக்குள்ளே. ஸோ ஆல் மை ஃபேமிலி யூசஸ் மணிங்க நான் ஜென்ரலான கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்துடுறேன். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருந்ததுன்னா, ஆல் மை 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் யூசஸ் மணின்றது தனித்தனியாக இருந்தது, பிரதர், சிஸ்டர், மதர், ஃபாதர்னு. அதை நான் வந்து ஜென்ரலாக அந்த 4 விஷயத்துலேருந்து நான் ஜென்ரலான திங்ஸ் கொண்டு வரேன். என்னென்னா, ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் யூசஸ் மணி. அப்போ நான் மேலே இருக்கிறதும் உண்மை, கீழே இருக்கிறதும் உண்மை. எனக்கு என்ன ஆகுது, மேலே இருக்க அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் உண்மை தான். அதை நான் ஜென்ரலாக கொண்டு வரும்போது கீழே அந்த ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷனும் எந்த உண்மை தான். அப்போது என்ன ஆகும், இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரும்போது இட் இஸ் ட்ரூத், இட் டாக்ஸ் அபவுட் ட்ரூத். ஓகே, வில் see the steps in the inductive method. Step 1. Data are collected about the certain economic phenomenon. These are systematically arranged and the general conclusions are drawn from them. Step 2. By observing the data, conclusions are easily drawn. Step 3. Generalization of the data and hypothesis formulation. Step 4. Verification of hypothesis, Engel's law. Yes. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து சர்டன் எக்கனாமிக் ஃபினாமினன், ஸோ எக்கானமியில் நடக்கிற விஷயத்தை வச்சு தான் டேட்டா எடுக்கணும் அண்ட் சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி மை மதர், மை ஃபாதர் அப்படி சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணணும் அண்ட் அதுலேருந்து ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ் எடுக்கணும்.
நல்லா அப்சர்வ் பண்ணணும் டேட்டாவை. அந்த கன்க்ளூஷன் வரணும்னா நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையா. இப்போது இந்த நான் சொன்ன நாலு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 4 ட்ரூத் பார்த்தீங்கன்னா, மை மதர் யூசஸ் மணி, மை ஃபாதர் யூசஸ் மணி, மை பிரதர் யூசஸ் மணி, மை சிஸ்டர் யூசஸ் மணி. இதில் பப்ளிக் யூசஸ் மணின்னு இருந்தால் அது வந்து தப்பாயிடும். ஸோ ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் வராது. அப்போது அந்த நம்ம எடுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லாம் ஒன்றா ஜென்ரலாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் ஜென்ரலைசேஷன் வந்து ஹைப்போதிசிஸ் ஃபார்முலேஷன்ஸ் வச்சு எடுக்கணும். ஸோ கரெக்டான ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஹைப்போதிசிஸ். ஸோ ஏஞ்சல்ஸ் லா படி வெரிஃபை பண்ணணும். அக்கார்டிங் டு ஏஞ்சல்ஸ் லா, த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ஃபுட் ஐட்டம்ஸ் டிக்ளைன்ஸ் ஆஸ் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கோஸ் ஆன் இன்க்ரீஸிங். என்ன ஏஞ்சல்ஸ் லா படி கரெக்டாக இருக்கணும்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் எடுக்கிறதுனால இன்னொரு விஷயம் மாறும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபுட்டுக்கு வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ செலவுகள் டிக்ளைன் ஆகியிருக்கு. ஏன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கோஸ் ஆன் இன்க்ரீஸிங், இதுதான் சொல்கிறாங்க. இப்போது இது ரெண்டுக்கான காமன் திங்ஸ் பார்க்கலாம். Economists today are of the view that both these methods are complementary. ரெண்டு மெத்தடுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. ஆல்ஃபர்ட் மார்ஷல் ஹாஸ் ரைட்லி ரிமார்க்டு, இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட்ஸ் ஆர் போத் நீடட் ஃபார் த சயின்டிஃபிக் தாட் as the right and left foot are both needed for walking. ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன சொல்கிறாரு, ரெண்டு மெத்தடுமே எக்கனாமிக்ஸில் இருக்கணும், எக்கானமியில் சயின்டிஃபிக் தாட் அது. ஏன்னா நம்மளுக்கு அது ரெண்டு மெத்தடுமே 2 கால் மாதிரி. அப்போ தான் நம்ம இந்த 2 கால் இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும். அப்போ அந்த 2 மெத்தட் இருந்தால் தான் நம்ம எக்கானமியில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த 2 விஷயத்தில் எது ரொம்ப பெஸ்ட், எது ரொம்ப நான் பெஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா டிடக்டிவ் மெத்தட் அண்ட் இண்டக்டிவ் மெத்தடில் எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிடக்டிவ் மெத்தடில் நம்மளுக்கு என்ன ஆகிருக்குன்னா, நம்ம ஜென்ரல் டாப்பிக்லேருந்து we are coming to ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன். ஜென்ரல் ட்ரூத்லேருந்து ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன்ஸ்க்கு வரும்போது நான் அந்த ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸில் நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம எக்ஸாம்பிள் படி நம்ம என்ன பார்த்தோன்னா, ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் யூசஸ் மணி, ஜான் இஸ் மை ஃபேமிலி மெம்பர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஜான் யூசஸ் மணி வந்துட்டேன். ஸோ இங்கே நான் வந்து ஜானை மட்டும் சொல்லியிருக்கேன். நான் இங்கே ஜான் யூசஸ் மணிங்கிறது சொல்லியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் யூசஸ் மணின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன்ஸ்லேருந்து ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸ்க்கு வர்றது. இப்போ இதில் நீங்களே சொல்லலாம் எது ட்ரூ இல்லை. ஏன்னா இப்போ இது ட்ரூ இல்லைன்னு நான் சொல்லுவேன் டிடக்டிவ். ஏன்னா ஜென்ரல் கன்க்ளூஷன்ஸில் என்ன சொல்லியிருந்தோன்னா, 2 இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் யூசஸ் மணி, ஜான் இஸ் அ மெம்பர் ஆஃப் மை ஃபேமிலி. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், கன்க்ளூஷனாக ஜான் யூசஸ் மணின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அப்போ இது ராங், இட் டெபிக்ஸ் ராங். இதில் நான் வந்து தனித்தனியாக இருந்தது. மை மதர் யூசஸ் மணி, மை ஃபாதர் யூசஸ் மணி, மை பிரதர் யூசஸ் மணி, மை சிஸ்டர் யூசஸ் மணி. அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன், ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொண்டு வரேன். ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் யூசஸ் மணி. அப்போ மேலே இருக்கிறதும் உண்மை, கீழே இருக்கிறதும் உண்மை. பட் இதில் பார்த்திங்கன்னா மேலே நான் சொன்னது 2 இன்ஃபர்மேஷன், கீழே நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக கொண்டு வரும்போது அது தப்பாக இருக்குது. ஸோ at all the time inductive method that comes to the best point அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இண்டக்டிவ் அண்ட் விசஸ் டிடக்டிவில் பார்த்திங்கன்னா தியரியாக எடுத்துக்கிட்டு ஹைப்போதிசிஸ் அந்த என்ன தீசிஸோ அதை பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இண்டக்டிவ் மெத்தடில் தியரிஸ் சூஸ் பண்ணணும், எந்த டென்டேட்டிவ் ஹைப்போதிசிஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணணும், என்னென்ன பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கணும், அப்புறம் அப்சர்வேஷன் பண்ணணும். ஸோ இதில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம், இதில் நம்ம அப்சர்வேஷனில் தான் இருப்போம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ நீட் டு நோ அபவுட் தி both topics. And next பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஃபேக்ட்ஸ். So using the methods, the economist observe facts such as changes in the price of a commodity. Similarly, the quantity demanded of that commodity also varies. And he observes these movements and comes up with the theory that these two movements are inversely related. That is, when price increases, the quantity demanded of the commodity decreases, vice versa. Thus, he formulates the theory of demand.
He tests his theory by collecting further facts, and when his theory stands the test of the time and obtains universal acceptance, the theory is raised to the status of law. ஸோ தியரியிலேருந்து லா வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம ஒரு தியரியை அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு லாவாக கொண்டு வரதுங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நம்ம தியரி ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் டிமாண்டை தான் பார்க்க போகிறோம். லா ஆஃப் டிமாண்ட் தான் என்னென்னா, இப்போது வி ஹாவ் டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். என்ன ரிலேஷன்ஷிப்னா, இப்போது ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா நான் அதை வாங்க மாட்டேன். ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ்டு ரேட்டில் இருந்ததுன்னா டிமாண்டு கம்மியாக இருக்கும். அதுவே ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ்டு ரேட்டில் இருந்ததுன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இதை இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா we have demand and price. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ்டு இதில் இருந்ததுன்னா டிமாண்ட் டிக்ரீஸ்டு இதில் இருக்கும். ப்ரைஸ் டிக்ரீஸ்டில் இருந்ததுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ்டில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் போத் டிமாண்ட் அண்ட் ப்ரைஸ். அப்போது அந்த இன்வர்ஸ்லி ரிலேட்டட் ஆனதுனால தான் அதுக்கு பேர் வந்து தியரி ஆஃப் டிமாண்ட். அப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறோன்னா, மார்க்கெட்டில் பார்த்து டெஸ்ட் பண்ணி பீப்புள் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க ஹை ப்ரைஸ்க்கு, பீப்புள் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க லோ ப்ரைஸ்க்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு தான் யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணக்கப்புறம் தான் அதில் ஒரு லாவாக கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி தான் எக்கனாமிக்ஸில் உண்மைகள் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆஃப் லா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அண்ட் வி ஹாவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்டிவிஷன்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அண்ட் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். until then bye.